கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். அமித்ஷா அவர்கள் 2 நாள் பயணமாக மதுரைக்கு வந்திருந்தார். இதில் பல்வேறு அரசியல் பேசியிருந்தாங்க. முதலமைச்சர் அவர்கள் வாய் திறக்க மாட்டாரான்ற மாதிரியான சூழலில் தற்போது படையப்பா வசனம் ஒரு பஞ்சு டைலாக் சொல்லி அமித்ஷா அவர்கள் சோழியை முடிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா மாப்பிள்ளை அவர் தான் அவர் போட்டிருக்க சட்டப்பெல்லாம் எங்கதுன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காரு. இது ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் ஒரு அரசியல் ரீதியாகவும் ஒரு கருத்தா எதிர்த்து சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படிசா பாக்குறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா படையப்பா படத்துல மாப்பிள்ளை வருது, ஆனால் அவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்னோட தான் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் கிண்டலுக்கு சொல்லுவார். அதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு காட்சியிலையும் ஒவ்வொரு சீன்லையும் சொல்லுவார். ஒரு பெரிய நகைச்சுவையாக மாறினது. 10 அடிக்கு ஒரு தடவை. ஆமாம், ஒரு அடிக்கு ஒரு தடவை சொல்லுவார். அது என்ன நோக்கம்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கல்வி நிதி நம்ம ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதி பார்த்தீங்கன்னா 2192 கோடி. இந்த நிதியை பார்த்தீங்கன்னா நமக்கு மறுத்தாங்க, தரலை. அப்போ முதல்வர் சொன்னது என்னென்னா, நீங்கள் தர மறுத்தாலும் இதை தமிழ்நாடு அரசினுடைய நிதியில் நாங்கள் ஒதுக்கி அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம், நிறைவேற்றுவோம் அப்படின்ற வார்த்தையை பதிவு செஞ்சார். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரலாற்று ஆய்வுகளை தொன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆய்வு. அந்த ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வேதகால சமஸ்கிருத ஆரிய பண்பாடு இல்லை, தமிழர்களுடைய பண்பாடு தான் அதில் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன செஞ்சாங்கன்னா நிறைய இடையூறு பண்ணாங்க. முதல்ல அமர்நாத் கிருஷ்ணன் அவர்களை இடமாற்றம் செஞ்சாங்க. அப்புறம் அங்கே அதுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை ஸ்ரீராம்னு ஒருத்தர் நியமித்தாங்க. நிதியை குறைச்சாங்கன்னா நிதியை ஒதுக்கவே இல்லை. ஆனால் தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிதியில் அந்த மேலும் பார்த்தீங்கன்னா அந்த முழுக்க அந்த தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கீழடி ஆய்வுகளாக தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவங்க தொல்லியல் துறை, ஒன்றிய அரசுடைய தொல்லியல் துறை தான் அதை பார்க்குற மாதிரி ஒரு செயலாக இருந்தால் கூட செய்கிறது யாருடைய பணம்னா தமிழ்நாடு அரசுடைய பணம். அப்படி தான் கல்வி நிதியும் அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோவுக்கு நிதி கொடுக்கல, இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியமும் இவங்க முறையாக இன்னும் கொடுக்கல. இதெல்லாம் புள்ளி விவரங்கள் தான், நம்ம இன்னும் போகிற போக்கில் சொல்லலை. இப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம், அந்த திட்டத்துக்கு அனைவருக்கான கல்வி திட்டம், அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குனாங்கன்றீங்க? இல்லை. அப்போ ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா முழுக்க நிதி ஒதுக்குவதாக நாடகம் தான் ஆடுறாங்க. அமித்ஷா சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கடந்த முறையோட நாங்கள் காங்கிரஸ் ஆட்சியை விட நாங்கள் தான் அதிகமாக நிதி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கு முதல்வர் ஒரு மிக தெளிவான விளக்கம் சொல்லியிருக்காரு. 2004க்கு முன்னாடியுடைய நகையோட விலை என்ன, இன்னைக்கு 70,000 தாண்டி நகை ஒத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. அன்னைக்கு இருக்கிற பட்ஜெட்டை, காங்கிரஸ் போட்ட பட்ஜெட்டையும் நீங்கள் போடுற பட்ஜெட்டும் ஒன்றும் இல்லை, இது வேறு அப்படின்றத முதல்வர்கள் வேடிக்கையாகவும் மிக தெளிவாகவும் மக்களுக்கு புரியுன்ற அடிப்படையில் அவர் அதை பதிவு பண்ணியிருக்காரு. எதற்கு நிதி ஒதுக்கணுமோ அதுக்கு நிதி ஒதுக்காம 2014 2022 வரைக்கும் இருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழிக்கு, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், செத்து போன சமஸ்கிருத மொழிக்கு. ஏன்னா இவர்கள் எந்த பண்பாடை தூக்கி பிடிக்க பார்க்குறாங்கன்னா ஆரிய பண்பாட்டை, சமஸ்கிருத பண்பாட்டை, வேதகால பண்பாட்டை தூக்கி நிறுத்தி இதுதான் இந்தியா, எல்லாருமே சமஸ்கிருதத்தில் வந்தவங்கன்னு காட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா 1487 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது 2014 2022. அப்புறம் 2017 2020 பார்த்தீங்கன்னா 643 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் நம்ம செம்மொழி தமிழுக்கு எவ்வளவு? வெறும் 74 கோடி. இது எவ்வளோ? இது மோசடி இல்லையா? அது முழுக்க மோசடி. அதே மாதிரி சமஸ்கிருத பல்கலைக்கழகத்துக்கு பார்த்தீங்கன்னா 2019 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 231 கோடி. ஆனால் தமிழ் மொழிக்கு வெறும் 7 கோடி. இந்த பாரபட்சம் எப்படி வருது? ஏன் வருது? உண்மையிலே செம்மொழியான தமிழ் மொழிக்கும், தமிழ் மொழியை தமிழ்நாடை தாண்டி உலக லெவலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசக்கூடிய மொழியாக தமிழ் மொழி இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழ் மொழியை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு இப்போ நம்முடைய ஆய்வை இழிவுபடுத்துகிறாங்க, கீழடியுடைய ஆய்வை இழிவுபடுத்துகிறாங்க, தமிழ் மொழிக்கான நிதியும் இழிவுபடுத்துகிறாங்க, இல்லாத சரஸ்வதி நதிக்கு பல கோடியை ஒதுக்கி தேடுறாங்க. வேத காலத்தில் சொன்னது அது முழுக்க வேத காலத்தில் சொல்லப்பட்டது புனைவு, பொய், புரட்டு. ஆனால் இவங்க அதுக்கு நிதி ஒதுக்கி தேடிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன நோக்கத்தோடு இவங்க செய்கிறாங்கன்னா முழுக்க தமிழ்நாட்டை இழிவுபடுத்துன்ற நோக்கத்தோடு, தமிழர்களுடைய நமக்கு 5500 ஆண்டுகளுக்கு முந்தைய இரும்பை பயன்படுத்தக்கூடிய நம்முடைய வரலாற்று ஆய்வுகள்லாம் இருக்குது. இந்த தொன்மத்தெல்லாம் மறைக்கும் விதமாக. ஆனால் வெளியே போய் என்ன பேசுவார் மோடி? மேடையில் என்ன பேசுவார்னா,
தமிழ் மொழி உயர்ந்த மொழி அப்படி இப்படின்னு பேசுவார். இப்போ மாடை கழுத்தை இருக்கிறதுக்கு முன்னாடி மாட்டுக்களை வந்து தண்ணி ஊற்றுவாங்க, ஆடை கழுத்தை இருக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றுனோடனே நல்லதுக்கு தண்ணி ஊற்றுறாரு நினைக்கக்கூடாது. அப்படி தான் மோடி மேடையில் பேசுகிறாங்கன்னா ஆகா தமிழை பற்றி உயர்வாக பேசுகிற நினைக்கக்கூடாது. தண்ணியை ஊற்றி கழுத்தை இருக்கிற வேலை. இப்படி தான் அமித்ஷா சமீபத்தில் வந்து மதுரையில் வந்து கடுமையான விமர்சனங்களை திமுக அரசு மீது வைத்திருந்தார். அதுக்கு நம்முடைய முதல்வர் வந்து நகைச்சுவையாகவும் எல்லாருக்கும் புரியும் முடியும் தான் ஒன்றிய அரசுடைய சட்டையாக இருக்கலாம், ஒன்றிய அரசு வந்து மாப்பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் அவங்க போட்டிருக்கிற துணி, அதாவது நாங்கள் கொடுக்குறதுன்னு நிதி பேர் தான் ஒன்றிய அரசுடைய திட்டம்ன்றதா இருக்குது. ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சர்வ சிக்ஷா அபியானில் உள்ள பல விஷயங்கள் தமிழ்நாட்டுடைய நிதி தான் இருக்குது, தமிழ்நாடு அரசுடைய நிதி தான் இருக்குன்றது தான் அவர் எளிமையாக நகைச்சுவையாகவும் முதல்வர் சொல்லியிருக்காரு. முழுக்க இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு எல்லா துறையிலையும் முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கு. கல்வியிலையும் சரி, பொருளாதாரத்தையும் சரி, மனிதவள அமைப்புகளையும் சரி, எல்லா சுற்றுச்சூழலையும் சரி, எல்லாத்துலேயுமே முதன்மை மாநிலமாக இன்றைக்கி வந்து உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லணும்னா நம்ம அமெரிக்காவுக்கு நிகராக போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். வளர்ந்த நாடுகளோடு தமிழ்நாடு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்தபோது எவ்வளவு கடன் இருந்தது, அந்த கடன்கள்லாம் மீட்டு கொடுப்பாங்க. ஜெயரஞ்சன் போன்றவர்கள், முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராமராஜன் போன்ற வல்லுநர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நியமித்து இன்றைக்கி நம்முடைய அந்த மீண்டும், அதாவது கடனில் இருந்த தமிழ்நாட்டை மீட்டிருக்கிறார். இது புள்ளி விவரங்களோடு வெளிப்படையாகவே இருக்குது. இது ஒன்றிய அரசினுடைய பதிவுகளையுமே அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மேடையில் வந்து ஒரு பொய்யான அவதூறை பரப்பிட்டு போகிறது எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, இது ஒரு புறம் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் வந்து இன்றைய தினம் பார்த்தோம்னா 2026 பாஜக கூட்டணியினுடைய ஆட்சி தான் ஒரு கருத்து வச்சுருக்காரு. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை, நம்ம எடப்பாடி அப்படிங்கிற ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு அமித்ஷா அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு, நயினார் நாகேந்திரன் அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு, அண்ணாமலை அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. கூட்டணி ஆட்சி தான்றாங்க, பாஜகவுடைய தேசிய ஜனநாயகவுடைய கூட்டணி ஆட்சின்றாங்க. எடப்பாடி கேட்டாங்கன்னா இல்லை அப்படிலாம் இல்லைங்கிறாரு. ஆனால் எடப்பாடி நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் உட்காந்துருக்கும்போது பாருங்கள், கொஞ்சமாவது ஒரு தைரியமாக தான் எடப்பாடி அவர்கள் உட்காந்துருக்கிறாரா? அவர்களுக்கு தேவை ஒரு அடிமை. அது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எடப்பாடி அவர்களை அச்சுறுத்தி பல வழக்குகளை காரணம் காட்டி பயமுறுத்தி தான் இன்றைக்கி உட்கார வச்சுருக்காங்க. அதுதான் யதார்த்தம். முழுக்க அவர் பார்த்து அவர் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். அது கரெக்டாக உளவியலாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா கவனமாக பார்த்தோம்னா தெரியும். அவர் ஒரு அச்சத்தோடு உட்காந்துருப்பார். அமித்ஷா பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது ஒரு அச்சத்தோடு உட்காந்துருப்பார். அது மட்டும் இல்லை, அவருக்கு வேறு மாதிரியான நெருக்கடி கொடுக்கப்படுது. ஓபிஎஸ்ஸை உள்ளே இணைப்பது, டிடிவி தினகரனை உள்ளே இணைப்பது, கட்சிக்குள்ளே இல்லை, அவர்களே ஒரு தனி ஒரு இல்லைன்னா இவர்களை ஒதுக்கி விட்டு இவர்கள் மட்டுமே சீட்டுகளை பிரிச்சுக்கிறது. அது மட்டும் இல்லை, அதிக தொகுதியில் போட்டிடணுன்ற கோரிக்கையும் அண்ணாமலை வச்சுருக்காரு. நயினார் நாகேந்திரன் இந்த கோரிக்கை வச்சுருக்காரு. சீட்டு வந்து அதிமுக பிரித்து தர போகிறதில்ல, அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைவரக்கூடிய அதிமுகவுக்கு பாஜக தான் பிரித்து தரப்போகுது. இதான் நடக்க போகுது, தமிழ்நாட்டில் இதான் நடக்க போகுது. என்ன நோக்கத்தோடு செய்ய போகிறாங்கன்னா முழுக்க தமிழ்நாட்டை ஏற்கனவே தமிழுடைய இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிச்சாரா? இப்போ கீழடி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆய்வு அறிக்கை இது வரைக்கும் வெளியிட முடியாதுன்றாங்க. வெளிப்படையாக சொல்கிறாரு அவர். ஒன்றிய அரசினுடைய தொழில் துறை என்ன சொல்லுதுன்னா இந்த ஆய்வறிக்கை வந்து அறிவியல் பூர்வமாக இல்லை, சகாவத் அதை தான் பதிவு பண்ணுறாரு, தமிழ்நாட்டில் வந்து பதிவு பண்ணுறாரு. இது அறிவியல் பூர்வமாக இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ அறிவியல் பூர்வமாக தீசா பல்கலைக்கழகமே ஏற்றுக்கிட்டு இதை ஒத்துக்கிட்ட பிறகுமே இவங்க அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா காரணம் என்னென்னா தமிழர்களுடைய தொன்மையை மறைப்பதற்காக, ஒழிப்பதற்காக இது ஒன்றிய அரசு இப்படி செய்யும்போது வாய்மூடி கிடக்கிற எடப்பாடி தமிழ்நாட்டு மக்களுக்காக எப்படி குரல் கொடுப்பாரு? எந்த அடிப்படையில் குரல் கொடுப்பாரு? 1% கூட தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்க மாட்டார். அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதிமுகவினுடைய தொண்டர்கள், உங்கள் முன்னாள் தலைவர்கள் மீது விமர்சனம் இருக்குது, அது வேற. ஆனால் குறைந்தபட்சம் உங்கள் முன்னாள் தலைவர்கள் போல கூட ஜெயலலிதா அவர்களை போலவோ அல்லது எம்ஜிஆர் அவர்களை போலவோ கூட செயல்படாமல் அவர்களை விட மிகுந்த அடிமையாக இன்னைக்கு எடப்பாடி இருக்கிறார்ன்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இப்போ வரைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து கீழடி விவகாரத்துக்கு ஒரு அறிக்கை விடலை. கல்வி நீதி மறுக்கப்பட்ட போது ஒரு அறிக்கை விடலை. தொகுதி வரையறை சம்மந்தமாக அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, அது சம்மந்தமாக ஒரு அறிக்கை, கண்டன அறிக்கை விடலை. ஆனால் இங்கே நேரடியாக அமித்ஷா வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெளிப்படையாக பேசிட்டு போறாரு. அதை குறித்து இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை விடலை. அப்போ தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பறிபோவதற்கு அத்தனை வேலைகளையும் எடப்பாடி அவர்கள் செய்துட்டு இருக்காருன்னா அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளும் நிதானமாக யோசித்து நல்ல முடிவெடுக்கணும். ஏன்னா
நீங்கள் எடப்பாடி மட்டும் அடிமை இல்லை, நீங்கள் அவருக்கு அதிமுக கிடைச்சா நீங்களே அடிமை, நம்ம தமிழ்நாடே அடிமை ஆயிரும். அதனால் எச்சரிக்கையோடு அதிமுக தொண்டர்களுக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு சொல்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூர்ந்து கவனியுங்கள், அமித்ஷா அவருடைய பேச்சை கூர்ந்து கவனியுங்கள், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை போன்றவருடைய பேச்சை கூர்ந்து கவனியுங்கள். அதிமுகவை அடிமைப்படுத்தி வைத்து தான் தேர்தல் கூட்டணியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே கவனமாக இருந்து உங்களுடைய வருகிற 2026 பாசிச பாஜகவை வீழ்த்துவதற்கு நீங்களும் தயாராக வேண்டும் என்பதை உங்கள் ஊடகத்தின் மூலமாக நாங்கள் அதை கோரிக்கை வச்சோம். நன்றி சார். நன்றி.